உள்ளங்களுக்கு வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு கொஞ்சம் தூரம் நடந்துட்டாலே எனக்கு கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு பின்னால மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸ்டெப்ஸ் ஏறினா மூச்சு வாங்கும். நான் ரொம்ப ஒரு உணர்ச்சிவசப்பட்டு எமோஷனல் அழுதுட்டேன்னா அப்படி ஒரு மூச்சு வாங்கிடும். நான் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா சிரிச்சிட்டேன்னா, நல்லா குலுங்கி சிரிச்சேன்னா அதுக்கு ஒரு மூச்சு வாங்கும். அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னெல்லாம் கொஞ்சம் நல்லா தம் கட்டி பாடணும் ஹை பிச்லன்னா அப்போ எனக்கு உடனே மூச்சு வராது, எனக்கு அதுக்கு மேலே இழுக்க முடியலங்கிறது. மூச்சு விடுறதுல சிரமப்படுறதுல நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம அதை சர்வசாதாரணமா எடுத்துக்கிட்டு இருக்கோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மிக மிக நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்னதான் வேலை செஞ்சு என்னதான் எக்ஸசைஸ் பண்ணி நல்ல உணவுகளை சாப்பிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணாலும் நம்மளுடைய ஆயுள் தீர்மானிக்கப்படுறதுங்கிறது நம்ம உள்ள இருக்கிற மூச்சுல தான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, உலகத்திலேயே இருக்கிற எல்லா மிருகங்கள் மனிதர்கள்ல அதிகமா தன்னுடைய மூச்சை காற்ற ரொம்ப நேரம் எடுத்து ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில முதல் விலங்கு திமிங்கலம், 2வது விலங்கு ஆமை. ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமா உயிர் வாழக்கூடிய முதல் விலங்கு அப்படிங்கிறது திமிங்கலம், 500 வருஷம். 2வது விலங்கு ஆமை, 450 வருஷம். வேலையே செய்யாத ஆமை, ஆனா 450 வருஷம் உயிர் வாழுது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ நேரம் அந்த 2 விலங்குகளும் மூச்சை ரொம்ப நேரம் உள்ளே இழுத்து ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணி மெல்லமா வெளியே விடக்கூடிய ஒரு மிருகங்கள். இதுதான் உலகத்திலேயே மிக அதிகமாக உயிர் வாழக்கூடிய விலங்கு. ஆனா நம்மளுடைய நாயெல்லாம் பாத்தீங்கன்னா நாகத்தங்க போட்டு கசு கசுன்னு மூச்சு வாங்கும். 15 வருஷம் தான் உயிரோடு இருக்கும். அதை விட ஷார்ட் பிரீத், அதை விட சின்ன மூச்சு எடுக்கிறது முயல், புறா அப்படிலாம் பாத்தீங்கன்னா வெறும் 8 வருஷம் தான் இருக்கும். மூச்சை நம்ம எப்படி இழுக்கிறோங்கிறத வச்சுதான் நம்மளுடைய ஆயுசு தீர்மானிக்கப்படுது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நம்ம பயங்கர சீரியஸ் ஆகி டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போனா ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஆக்சிஜனை வைங்க அப்படிங்குவாங்க. சோ அந்த மூச்சு காற்றை கொடுக்கறதுங்கிறது நம்மளுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய விஷயமே மூச்சு காற்று தான். அதனாலதான் நம்மளுடைய இந்தியாவில், உலகத்தில் இருக்க என்ன நாடுகள் எத்தனை மருத்துவர்கள் இருந்தாலும் இந்தியாவில் உள்ள நம்மளுடைய சித்தர்கள் மட்டும்தான் 4000 வருடம் 5000 வருடம் சொல்லி உயிர் வாழ்ந்தவங்க. ஆயிரக்கணக்கான வருடங்கள் உயிர் வாழ்ந்து கடைசியில் அவங்க சாக மாட்டாங்க. வாழ்க்கையில சலிப்புற்று அவங்களே ஒரு சமாதியை தோண்டி உள்ள இறங்கி ஜீவ சமாதி ஆவாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய அகத்தியர், போகர், திருமூலர், தேரையர், கொங்கனர், பாம்பாட்டி சித்தன்னு அவங்களுடைய ஜீவ சமாதி நம்ம வச்சு பூஜிக்கிறோம். நம்ம பழனி மலையில பார்த்தா போகருடைய ஜீவ சமாதி இருக்கு. அப்படி நிறைய கோயில்கள்ல நிறைய சித்தர்களுடைய சமாதி இருக்கு. சோ இந்த மூச்சு காற்றை இழுக்கிற விஷயம் அப்படிங்கிறது அலட்சியப்படுத்தக்கூடாது. அதனால இந்த மூச்சு வாங்க சிரமம் இருக்கிறது, நம்ம பிரீதிங் டிஃபிகல்டி, டிஸ்போனியா, வீசிங், இளைப்பு நோய் என்னென்னமோ சொல்றோம். ஆனா அலட்சியப்படுத்தாதீங்க. நம்மளுடைய ஆயுசை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய உடம்புல ஆக்சிஜன் சப்ளை இந்த மூச்சு வாங்குறவங்களுக்கு கம்மியா தான் போகும். நான் இதை உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் மூச்சு பயிற்சிங்கிறது கட்டாயம் பண்ணணும். அது உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான விஷயம். நீங்க எல்லா மூச்சு பயிற்சியும் கத்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பண்ணுங்க. அது கூடவே துளசி, தூதுவளை, கண்டங்கத்திரி 50 கிராம் நம்மளுடைய நாட்டு மருந்து கடையில போய் வாங்கிக்கோங்க. துளசி பொடி, தூதுவளை பொடி, கண்டங்கத்திரி பொடி, இது எல்லாமே 50 கிராம் வாங்கி வச்சுட்டு இதை 3மே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலையில 1/2 ஸ்பூன் தேயில, ஈவினிங் 1/2 ஸ்பூன். இல்லை எனக்கு கொஞ்சமா தான் மூச்சு வாங்கினா ஒரு நேரம் காலையில 1/2 ஸ்பூன். எல்லா நோயாளிகளும் கொடுக்கலாம். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும். குழந்தைங்கன்னா எல்லாமே சும்மா ஒரு சிட்டிகை கொடுத்தா போதும், தேன்ல குழப்பி சும்மா தண்ணியில கலப்பினாலும் தப்பில்ல. இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எனி டைம் உணவுக்கு முன்னால பின்னால எப்படினாலும் குடிச்சுக்கோங்க. இது இரவுக்கு முன்னால சாப்பிடுறது இன்னும் கூட கொஞ்சம் நல்லது. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, இந்த 3 பொடிகளை நீங்க சாப்பிட்டு மூச்சு பயிற்சியும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, எந்த டாக்டர்டையோ போனோம், என்னென்னமோ பண்ணேன், இது வீசிங்காக நான் ட்ரை பண்ணேன், பஃப் யூஸ் பண்றேன், அஸ்தாலின், டெரிஃபிலின்லாம் யூஸ் பண்றேன், ரொட்டகலர் யூஸ் பண்ணேன், எதுக்குமே கட்டுப்படாது. இந்த மூச்சு பயிற்சியும் இந்த 3 மூலிகைகளுக்கும் கட்டுப்படும். அதனால இதை நீங்க கட்டாயம் செய்யுங்க. ஆயிலை குறைக்கக்கூடிய ஒரு வியாதி நம்ம உடம்புல இல்லாம பாத்துக்கோங்க. ஆயிலை அதிகரிக்கக்கூடிய மூலிகைகளை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. இது செய்யும்போது கூடவே உங்களுக்கு சளி, இருமல், தும்மல் அந்த மாதிரி எது இருந்தாலும் அவ்வளோ அற்புதமா குணமாகும். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.